குழுவில் பயணிக்கின்ற என்றும் என் மதிப்புமிகு அன்பு உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் மூனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் அதாவது 1/4/2024 அன்று மூனார் அடுத்து இருக்கின்ற நெற்றிக்குடி சென்ட்ரல் டிவிஷனில் வசிக்கின்ற தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் அதிகாலை தீப்பற்றி எரிந்து 11 வீடுகள் எரிந்து முழுவதும் சாம்பலாகின. இந்த 11 வீடுகளும் எரிந்து சாம்பலானது வீடுகள் மட்டுமல்ல, பல தலைமுறையாக பல வருடங்களாக இந்த தேயிலத்தோட்ட நிர்வாகத்தை உயர்த்துவதற்காக அதற்கு முதுகெலும்பாக திகழக்கூடிய இந்த தோட்டம் தொழிலாளர்கள் நேரங்காலம் பார்க்காமல் கொடும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் கடும் குளிரிலும் பனியிலும் கொடும் காற்றிலும் காட்டு மிருகங்களிடம் தங்கள் உயிரை பணயம் வைத்து கடின உழைத்து இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த நிர்வாகத்தை உயர்த்தி அதன் மூலம் கிடைத்த துச்சமான சம்பளத்தை மிச்சப்படுத்தி பல வருடங்களாக சேமித்து வாங்கிய அனைத்து பொருட்களும், அவர்கள் உடுத்தியிருந்த உடையை தவிர அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலான கண்ணீர் வரக்கூடிய அந்த காட்சியை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வு தான் இன்று அரங்கேறியது. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, போன மாதம் இதே மாதிரி பெரியவாறை டிவிஷனான சோளமலை டிவிஷனிலும் இரவு நேரத்தில் இதே மாதிரி தீப்பற்றி எரிந்தது. 6 வீடு சாம்பலாயிருச்சு. உடனே தீயணைப்புத்துறைக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே தீயணைப்புத்துறை வந்து பார்க்கும்போது வண்டியில் தண்ணி இல்லை. அதுக்கடுத்து அடுத்த வண்டியை வர சொல்லி அந்த வண்டி வரங்களையும் இந்த 6 வீடும் எரிந்து, அந்த லைன்ஸே 6 வீடும் இல்லை, அந்த லைன்ஸே எரிந்து முழுவதும் அவர்களுடைய உழைப்பால் சம்பாதித்த அனைத்தும், உடுத்திய உடை தவிர அனைத்தும் எரிந்து சாம்பலான சோகமான காட்சி. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-40 வருஷத்துக்கு முன்பு வழங்கப்பட்ட இந்த மின்சாரம் எவ்வித பராமரிப்பும் கிடையாது. நிர்வாகம் பராமரிப்பதே கிடையாது. இதை கேட்டு பெற்று கொடுக்க வேண்டிய இங்கே மூணாரில் 3 தொழிற்சங்கம் இருக்குது. நான் தான் பெரிய சிங்கம்னு சொல்லி 3 தொழிற்சங்கம் இருக்குது. இந்த 3 தொழிற்சங்கத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவப்பட்ட தொழிலாளிகளை அரட்டி உருட்டி மிரட்டி சந்தாவையும் நன்கொடையும் வாங்கி நல்லா திங்க வேண்டியது, தின்னுட்டு இந்த நிர்வாகத்துக்கு போய் உக்காந்து ஜால்ரா அடிக்கிறது. நிர்வாகம் என்ன தீர்மானம் எடுக்குதோ அந்த தீர்மானத்திற்கு 100% ஜால்ரா அடிப்பது தான் இந்த தொழிற்சங்கத்தோட தலையாய கடமையாக நாம் அனைவரும் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை. இதில் 6 வீடு தீப்பிடிச்சிச்சு. 5 வீடு கம்பெனி வேறு வீடுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னாங்க. ஏன் அப்படின்னா, அவர் கம்பெனியில் வேலை செய்யலாம். சரி, கம்பெனியில் வேலை செய்யாமல் எப்படி அந்த வீட்டில் குடியிருந்தாருவான் வீட்டில்? இதை கேட்குறதுக்கு துப்பு கிடையாது ஒரு தொழிற்சங்கத்துக்கு. இந்த தம்பி சந்தா கொடுத்துருக்க அந்த தொழிற்சங்கமாக தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் கம்பெனியோட முதல் அடிமை தொழிற்சங்கம். எதுக்கு எடுத்தாலும் ஐயா வணக்கம் சாமி, யாரையாக்கா சாமிங்கன்னு தெரியாத வணக்கம் சாமின்னு எதை எடுத்தாலும் கொடுங்க சாமின்னு கையெழுத்து போடுற உதவாக்கரை ஒரு தலைமை. அப்படிப்பட்ட தொழிற்சங்கம் அந்த தம்பிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க துப்பு கிடையாது. இது இந்த வாகனம் தீப்பிடிக்கிற வாகனம் வரங்குள்ளையும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே சாலை வசதி கிடையாது. இந்த தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய 99.9% சாலை வசதிங்கிற சுத்தமாக கிடையாது. 10 நிமிஷத்தில் வரக்கூடிய தூரத்தை 1 மணி நேரம் ஆகும் வண்டி வர்றதுக்கு. அவ்வளவு மோசமான சாலைகள். இங்கு நடப்பது அனைத்தும் 100% மனித உரிமை மீறல் செயல்தான். இதை அனைத்தும் கண்டும் காணாமல் எப்படித்தான் எந்த ஜென்மங்கன்னு எனக்கு புரியல. மனசாட்சி இல்லாத இப்படிப்பட்ட இவெல்லாம் மனுஷனா எப்படி நடமாடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நான் தேயிலக்காட்டில் வேலை செய்யலை, என் குடும்பம் நான் தேயிலக்காட்டில் வேலை செய்யலை. ஆனால் நான் ஒரு விவசாயி. எனக்கு தேயிலத்தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உறவுகள் எல்லாருமே அவங்க கஷ்டத்தை சொல்லதை என்னால் உணரக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். நான் பல வருடங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். காணொலி பதிவிடுறேன், வாய்மொழி பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் திருந்த வேண்டிய தொழிலாளர்கள் திருந்துவதாக இல்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தொழிலாளர்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்கள் உணராமல் இந்த ஊழல்வாதிகள் உணர மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள். நீங்கள் கொடி பிடித்து கோஷம் போடுவதாலோ, இந்த ஊழல் தொழிற்சங்கங்களுக்கு சந்தாவும் நன்கொடையும் வாரி வாரி கொடுப்பதாலோ நீங்கள் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளையும் சேர்த்து நீங்கள் அழித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொரு தொழிலாளர்களும் தயவு செய்து உணருங்கள்.
கொடி பிடிச்சு கோஷம் போடுமோ உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். இவங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். நமக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். இந்த தொழிற்சங்கங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை வரும்பொழுது சாதாரண தொழிலாளிகளாக வராங்க. வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அதே தொழிலாளிக்கு துரோகம் இழைக்கக்கூடிய பணமும் பதவியும் மாத்திரமே மனசில் நினச்சி அதுக்கு பின்னாடியே போகக்கூடிய கூடுதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஊழலில் தலை விரிச்சு ஆடுது. நான் 7 முறை அகில இந்திய செக்ரட்டரியாக செயலாளர் தேசிய செயலாளராக செயலாற்றினேன். நானே தூக்கி எறிஞ்சிட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு. ஏன்னா எல்லாம் ஊழல்வாதி கூட்டம், எல்லாம் வெறும் மனிதாபிமானமே இல்லாத கூட்டம். நம்மளால் கத்தி முடியலை. இந்த ஊழல்வாதி கூட கடந்து கத்துறதுக்கு நமக்கு முடியலை. தூக்கி எறிஞ்சிட்டேன். தனி ஒரு மனிதனாக போராடுவோம்னு. அப்படி ஒவ்வொருவரும் தயவு செய்து உணருங்க. இந்த சாலை வசதி கிடையாது, வீடு வசதி கிடையாது, மருத்துவம் கிடையாது, கல்வி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது, பராமரிப்புங்கிறதே கிடையாது, வீடு பராமரிப்பே கிடையாது. பராமரிச்சுருந்தால் இந்த மாதிரி விபத்து ஏற்படுமா? 2020 பெட்டிமுடி சம்பவம் 70 உயிர்கள், விலை மதிக்க முடியாது 70 உயிர்களை பறி கொடுத்தோம். குண்டலை நிகழ்வு. அதுக்கடுத்து ஒரு பலாயிரமான வளர்ப்பு மிருகங்களை புலியும் சிறுத்தையும் வேட்டையாடி கொன்றது. பல விலை மதிக்க முடியாத பல உயிர்களை யானை கொன்றது. இதற்கெல்லாம் என்ன முடிவு? எங்கே அந்த நேரம் நம்ம போராடும்போது நம்ம கூட வந்து நின்றுட்டு நாடகம் ஆடுறதுக்கு இந்த வெள்ளை வேட்டி கூட்டம் வருதே ஒழிய நமக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு தலைமையும் இல்லை. அப்படி குரல் கொடுக்க நினைப்பவர்கள் எல்லா அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவர்களால் உள்ளிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில்தான் அவர்களும் இருக்கின்றார்கள். இந்நிலை மாற வேண்டும். தயவுசெய்து உணரணும். இப்போ செண்டுவார எஸ்டேட்டில் போன வருஷம் அங்கே இருக்கக்கூடிய இடிடிஎஸ் இளைஞர்கள் சங்கம் வந்து அங்கே சாலை வசதி வேணும்னு கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் போராடினாங்க. நேர்மையான முறையில் போராடினாங்க. அங்கே அந்த போராட்டத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இப்படி எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் மறுநாள் காவல் நிலையத்திலேருந்து அழைப்பு வருது, இளைஞர் பேரெலாம் வழக்கு தொடுத்திருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க சட்டத்துக்கு புறம்பாக போராடி இருந்தால் அவங்க மேலே வழக்கு தொடுக்கணும் சட்டம். அதே சட்டம் அங்கே யார் யார் போராடினாங்களோ எல்லார் பேர்லேயும் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்கணும் இல்லையா? கட்சியை சார்ந்தவர்கள் யார் பேர்லேயும் கேஸ், அந்த பதவியில் இருக்கக்கூடிய யார் பேர்லேயும் வழக்கு இல்லை. அப்போ அதாவது முயற்சி எடுத்து போராட்டம் நடத்திய இளைஞர்கள் பேரில் வழக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இது யாரால் வருது? காவல் நிலையம் அவங்களா செய்ய மாட்டாங்க. அப்போ பின்னாடி தூண்டக்கூடிய ஆட்கள் மூலியமாக வருது. அப்போ தூண்டுற ஆள் யார்? நம்ம சந்தாவும் நன்கொடையும் கொடுத்து வாங்கி நம்மகிட்ட வாங்கி தின்னு பெருத்து இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கூட்டு சொல்லவும் தான் இத்தனை வழக்கு. அப்போ இதை உணரணும். நீங்கள் சந்தா கொடுக்காட்டி நன்கொடை கொடுக்காட்டி சொசைட்டி கொடுக்க மாட்டேனுங்கிறது யாரும் அவங்க சொந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கல. அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் பெரும் முதலைகள், இன்றைக்கி எல்லாம் கோடான கோடீஸ்வரர்கள். அது மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே வந்து 5000 10,000 கொடுக்குறாங்கல்ல, இது யார் அவங்க காசு பணம் கிடையாது. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க. அந்த பணம் இப்போ உங்களுக்கு 10,000 கொடுத்துருந்தா சொசைட்டி கணக்கில் 20,000 இருக்கும். இவங்க வந்தது போனது சாப்பிட்டது எல்லா கணக்கும் சேர்த்து இருக்கும். எல்லா கணக்கும் சொல்ல முடியல, அப்படி எல்லா கணக்கும் அதில் சேர்ந்துருக்கும். அப்படி தான் இருக்கும். யாராவது என்னைக்காவது எந்த தொழிலாளியாவது கூட்டத்தில் ஏய் நான் உழைச்சி கட்டின கொடுத்த சம்பளத்தில் கட்டின ஆபீஸு, இதில் வருமானம் எவ்வளோ வருது, வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவு, எத்தனை கடையை விற்றுருக்க, என்ன பண்ணியிருக்க கேட்டிருக்கீங்களா? சொசைட்டியில் வரக்கூடிய லாப காசு எங்கே, என்ன பண்ணியிருக்க கேட்குறீங்களா? ஏங்க இப்படி இருக்கு? இவ்வளோ அடிமையாக இருந்தால் எப்படிங்க திருந்துவாங்க? இந்த ஊழல்வாதி கூட்டம் பெருக தானங்க செய்யும். இந்த ஊழல்லே வளர்ந்து அவங்களோட வாரிசு அதே மாதிரி வளர்ந்து வரும்ல. எவனை கொள்ளடிச்சாச்சிலும் நம்ம நல்லா வரணும் தானே நினைப்பாங்க. வர வாரிசும் அப்படி தானே இருக்கும். இப்படியே கோஷம் போட்டு கொடி பிடிச்சிட்டு போனீங்கன்னா இது எங்கெங்கே போய் முடியும்? நினைக்கவே மாட்டீங்களா? சிந்திக்கவே மாட்டீங்களா? நீங்கள் பண்ணுறதுல பாதிக்கிறது யாருங்க? 6 தலைமுறை அடிமைப்பட்டு 7வது தலைமுறைக்கு வந்து நிற்கிறோமே. இப்போவும் நீங்கள் திருந்தலைன்னா இதனால் பாதிக்கப்படுறது யாருங்க? நம்மளோட பிள்ளைகள், தலைமுறைகள் பாதிக்குது. வேலைவாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோ பாதிப்பு உருவாகுது யாராலங்க? நம்ம தொழிலாளி நம்ம சரியாக இல்லாத ஒரே காரணத்தினால. கடந்த பெண்கள் உரிமை போராட்டத்தினால 20% போனஸ் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு இந்த துப்புக்கட்டை தொழிற்சங்கத்தால் யாருக்காக வாங்கி கொடுக்க முடிஞ்சா? ஏங்க 32 வருஷமாக கேரளாவில் இந்த பஞ்சப்படியை உயர்த்த முடிஞ்சா? கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கத்திட்டையும் கேட்குறேன், முடிஞ்சா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லாமே நிர்வாகத்துக்கு கைக்கூலிகள், ஜால்ராக்கள். இவங்களை நம்பி ஒரு காலமும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்காது. வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளின் எதிர்காலம் அழியுமே ஒழிய இவர்களால் எந்த காரணத்தை கொண்டும் சிறக்காது. ஏன்னா டீ போர்டு மெம்பராக இருந்தாங்க. எத்தனை பேருங்க படிக்க வச்சுருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். நான் டீ போர்டு மெம்பரு அப்படின்னு பெருமை வாயில் எனக்கு பச்சையாக வருது. கேட்டுக்கிட்டு இருக்கவங்க மதிப்பு, அவங்க பேரில் இருக்க மதிப்புனால தான் நான் பொறுத்து அடக்க முடியல. என்னால் அவ்வளோ வெறி இருக்குது. அது மாதிரி சென்று வர டாப் டிவிஷனில்
தேசியவாத காங்கிரஸில் அன்பு தம்பி செயல்படக்கூடிய மூணார் பகுதியோட தொகுதி துணைத் தலைவர் மணிகண்டன் அரீந்திரன் என்ன சிறப்பாக ஒரு சாதாரண தோட்டந்தொழிலாளி பையங்க மகன் எவ்வளோ சிறப்பாக ஒரு கருத்துக்களையும் தன் ஆதங்கத்தையும் வெளியிடுறார் பார்த்தீங்களா. இன்றைக்கி அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தார். இது இப்படியே கடந்து போகிறதுனால கிழிக்கப்படுவது நிர்வாகத்தின் முகத்திரையும் தொழிற்சங்கம் அரசியல்வாதிகளின் முகத்திரையும் போட்டிருந்தார். உண்மை சம்பவம். இது இப்படியே நடந்து ஒன்று அரங்கேறி வர்றதுனால பாதிக்கப்படுறது வளர்ந்து வரக்கூடிய இந்த ஊழல் பெருகி வரக்கூடிய இந்த தொழிற்சங்கம் அழிக்கணும் அப்படிங்கிற மனநிலை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் உருவாகணும். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இது பண்ணலை. நமக்கு அதாவது இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சலுகைகளும் நீங்களே கேட்டு போராடி பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. யாரும் இவங்களை எதிர்த்து போராடிடக்கூடாது, இவங்களை எதிர்த்து குரல் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் வேர்வையும் கிடையாது, உழைப்பும் கிடையாது. இந்த தொழிற்சங்கவாதிகளுக்கு எங்கே உழைக்க ஒன்றுமே தெரியாது. உட்காந்து எவனடா எப்படா ஏமாற்றலாம், எப்படா இன்றைக்கி பொழுதை கழிக்கலாம், இதைத்தான் பார்க்குற ஆளுங்க தான் கூடுதல் பேர். எல்லாரையும் சொல்லலை. அதனால் இந்த நிலையெல்லாம் மாறணும். ஒருத்தர் போய் ஒரு தம்பி போய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூனியனில் போய் சண்டை போட்டிருக்காரு. எங்கள் அப்பா கொடுத்த காசில் நீ யூனியன் ஆஃபீஸை கட்டியிருக்க, நீ இப்போ வெறும் இவன் மாதிரி பேசியிருக்கேன்னு பேசியிருக்காரு. உடனே அதில் ரொம்ப பொறுமையாக அவர் சொல்லியிருக்காரு, தம்பி நீ உங்கள் அப்பா கொடுத்த காசுக்கு அந்த வெளியில் இருந்த தம்பி அவனுக்கு ஒரு செங்கல் எடுத்து கொடு அப்படின்னு இருக்காரு. இதுதாங்க நிலை. இன்றைக்கி அவர் இருக்கார். இதுதான் நிலை. நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இதை ஒவ்வொரு தொழிலாளர்களும் உணர்ந்துக்கணும். நாளைக்கு உங்கள்கிட்ட இதை சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கி வந்தது தான் நாளைக்கு உங்களுக்கு. எனக்கு வந்துருச்சே, அவருக்கு தானே வந்திருக்கு, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும்போது யாரும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. அப்படி சிறப்பாக இப்போ மணிகண்டன் அரீந்திரன் செயல்படுற மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வெளியே வராங்க, நிறைய பேர் செயல்படுறாங்க. அது மாதிரி எல்லோரும் ஜாதி மதம் மொழி கட்சி தொழிற்சங்கத்துக்கு கடந்து நேர்மையான முறையில் உரிமைகளை கேட்டும் போராடியும் பெற முன்வர வேண்டும். போராடுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ தேவகுலத்திலேருந்து போன மாதம் ஒரு அன்பு சகோதரி செல்வமணி பாக்கியராஜ் போராடினாங்க மருத்துவமனை. அந்த மருத்துவரெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்கணும், நேரம் கைது பண்ணியிருக்கணும். பண்ணாங்களா? எல்லாம் ஜால்ரா, பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள குறை தீர்க்கப்பட்டதா? கிடையாது. சந்தா நன்கொடை வாங்குறது எது இல்லாமல் சொசைட்டி, நீ சந்தா நன்கொடை கொடுத்தா தான் சொசைட்டி தருவங்கிற அரட்டுறது யார் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறீங்க? சொசைட்டி. அவங்களோட உழைப்பு ஒரு தொழிலாளிகளை வட்டி பணம். அதை சந்தாவுக்கும் சொசைட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி நீங்கள் சந்தா கொடுக்காமல் சொசைட்டிக்கு தரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் எப்போனாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் பலமுறை சொல்லிட்டேன். கொஞ்சம் காலதாமதமாகவும் பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு பலமுறை சொல்லிட்டேன். தயவு செய்து உணருங்கள். தங்களுடைய ஒன்றே ஒன்று நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், தொழிலாளர் உங்கள் காலத்தொட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஊழல்வாதிகளுக்கு கொடி பிடிக்கும் போதும் கோஷம் போடும் பொழுதும் சந்தா கொடுக்கும் பொழுதும் நன்கொடை கொடுக்கும் பொழுதும் சிந்திக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தான். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகும். நல்ல ஒரு நம்மால் முடிந்தவரை ஒரு ஊழலற்ற ஒரு சமூகத்தை படைப்போம். வரும் தலைமுறைக்கு நல்ல ஒரு சமூகத்தை கொடுப்போம், பரிசளிப்போம் என்கின்ற கனவோடு பயணிக்கின்ற எனக்கு ஆதரவு தருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்றும் நேர்மையான முறையில் குரல் கொடுக்கும் உங்களில் ஒருவனான மூணார் மோகன்ராஜ்.